வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனுடைய வரிசையில் மகர ராசி என்பர்களுக்கு குரு வக்ர நிலை அடையும் போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த மகர ராசி என்பர்களுக்கு குரு பகவான் மே மாதம் 5ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி வந்தாச்சு. அதாவது 2024 மே மாதம் ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி வந்தாச்சு. மகர ராசி என்பர்களுக்கு ராசியிலிருந்து 5ஆம் இடத்திற்கு வந்தாச்சு. மகர ராசி என்பர்களுக்கு அவர் யாரு, குரு பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது உபஜய ஸ்தானாதிபதி. அதாவது முயற்சி என்ன செய்தாலும் அதை ஒரு சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடியவர்கள். எப்போதுமே மகர ராசி என்பர்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முயற்சிகள் எப்போதுமே வெற்றி பெற்று தான் இருக்கும். இது நாள் வரைக்கும் தோற்றதே கிடையாது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி அந்த குரு பகவான். குரு இருக்க எதை கவலை. அதனால் மகர ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் அந்த ஒரு கிடைத்த வரம்னு பார்த்தோன்னா அந்த குரு பகவான் முயற்சி ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடியவர். அடுத்து விரயஸ்தானாதிபதி. விரயஸ்தானாதிபதின்ற போது நம்ம பெரிய அளவில் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா குரு விரயஸ்தானாதிபதியாக இருக்கும்போது அது ஒரு சுப விரயத்தை தான் கொடுக்க போகிறார். நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டங்களையோ ஒரு தேவையில்லாத இழப்புகளையோ கொடுக்க மாட்டார். அதனால் விரயஸ்தானாதிபதின்றது ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 வக்ரகதி அடைகிறார். வக்ரகதினா என்ன மேடம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, தன்னுடைய இயல்பு நிலை, இப்போ ஒருத்தவங்க அப்படியே முன்னோக்கி போயிட்டே இருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில, அப்படி இருக்கும்போது அப்படியே ஸ்வயங்னு சரிவாங்க. அப்படியே அந்த ஒரு 4 படி ஏறுனா 5 படி சறுக்கும். அந்த மாதிரி பின்னோக்கி நகரக்கூடியது தான் இந்த வக்ரகதி. தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றிக்கொள்கின்ற தன்மை தான் இந்த வக்ரகதி. இந்த வக்ரகதி அடையும் போது அந்த சுப கிரகம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே ராஜ கிரகம். ஒருவருக்கு பேர் புகழ் பதவி சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம், அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜாவா வாழணும், அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம், அடுத்து ஒரு நகை ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு, உடம்பு ஃபுல்லாக நகை போட்டுக்கிறதுக்கு, அடுத்து வீடெல்லாம் பார்த்திங்கன்னா லக்ஸுரியாக ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான்னா ஒரு நல்ல ஒரு காரக கிரகமாக இருக்குது. எல்லாருமே கைரேகை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்த உடனே நம்மளும் கேட்குறது சும்மா இருப்போமா, எனக்கு குருமேடு இருக்கா சுக்கிரமேடு இருக்கா, நான் 2 மேடு தான் கேட்போம். அந்த மாதிரி அந்த குருன்றது பார்த்திங்கன்னா ஒருவருக்கு வாழ்க்கையில் அதிகம் ஒரு இன்பங்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் அதுக்கு அடுத்த மாதிரியான ஒரு கிரகம். அப்படிப்பட்ட அந்த சுப கிரகம் வக்ரகதி அடையும் போதே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். இந்த குரு வக்ரகதி அடையிறதுனால தான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே தங்கத்தினுடைய விலை எல்லாமே குறைய ஆரம்பிச்சாச்சு. இப்போ வக்ரகதி அடையும் போதும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த தங்கத்தினுடைய அளவு மதிப்பும் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் இந்த குருவுடைய காரக கிரகம் தான் முக்கியமான ஒன்றாக இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருமணம் ஆகட்டும், திருமணம் நடக்கணும்னா நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது குரு பார்வை இருக்கா சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து குழந்தை பேரு வாக்கியம் வேணும்னா குழந்தை பேருக்கு குருவோடைய பார்வை இருக்கா பாருங்க அப்படின்னு, குரு எங்க இருக்கிறாரு பாருங்க. இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கிறதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த குரு கிரகம் தான். அந்த கிரகமாகப்பட்டது வக்ரகதி அடையும் போது பாவத்தன்மையை பெறுகிறது. பாவத்தன்மையை பெறும்போது என்ன மாதிரி பாவத்தன்மைனா என்னது அப்படின்னு பார்க்கும்போது அது கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக மாற்றப்படுகிறது. தன்னுடைய தன்மையை இழக்கிறது, சுபத்தன்மையை இழக்கிறது. நான் என்னால் இந்த நல்ல விஷயங்கள்லாம் சுப நிகழ்ச்சிகள்லாம் செய்ய முடியாது, உங்களுக்கு சில கெடு பலன்களை கொடுக்கறதுக்கு நான் தயாராகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த குருவாகப்பட்டவர் ஒரு சுபத்தன்மையை இழந்து பாவத்தன்மையை பெறுகிறது. இது நல்லதா? இந்த மாதிரியான டயத்தில் இந்த 4 மாதங்கள் இது எப்போ அடைகிறாரு அப்படின்போது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் 2:30 அளவில் அவர் வக்ரகதியிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இப்படி வக்ரகதியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய நட்சத்திர பாதம் பார்த்தீங்கன்னா
அக்டோபர் மாதத்துல மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல இருக்கிறவர் வக்ர நிவர்த்தி அடையும் போது பிப்ரவரி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு வர்றார். இப்படி 4 நட்சத்திர பாதங்களை பின்னோக்கி நகர்ந்து வரார் இந்த குரு பகவான். இப்படி நகர்ந்து வரும்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல அந்த குரு பகவான் தன்னுடைய வக்ர நிலையை அடைய போகிறார். இது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வக்ரகதி அடைந்து வரும்போது அவர் 4ஆம் இடத்தை தான் அவர் ஆக்டிவேட் பண்ண போறார். அதனால இந்த மகர ராசி என்பவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட மாட்டாங்க. 5ஆம் இடத்துல வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நன்மைகள் கொஞ்சம் நிதானமாக கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்க ராசி அதிபதி இப்போ வக்ரமாக தான் இருக்கிறார். நவம்பர் 15 வரைக்கும் அந்த ராசி அதிபதி வக்ரகதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எல்லா கிரகங்களும் சில கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 4 மாதத்துக்குள்ள ராகு, கேது, சனி, குரு இந்த 4 கிரகங்களும் வக்ர நிலையிலேயே இருக்கிறதுனால எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றி செய்யும் போது ஒருத்தர் நல்லது கொடுத்தாலும் ஒருத்தர் கெடுதல் பலன்களை கொடுக்க போறார், ஒருத்தர் கெடு பலன்களை கொடுத்தாலும் ஒருத்தர் நல்ல பலன்களை தான் கொடுக்க போறார். அதனால மகர ராசி என்பவர்கள் ரொம்ப பெரிய அளவில் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு மட்டும் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லோருக்குமே ஒரு இனம் புரியாத ஒரு பயம். ஏன்னா 7.5 சனி நாங்கள் இன்னும் முடிக்கவே இல்லை மேடம், எங்களை காட்டுன்னு காட்டுறார் சனி பகவான், எங்களால் மீளவே முடியல, எங்களால் அதுலேருந்து மீண்டு வர முடியல. ஒரு பக்கம் குடும்பத்தை பார்க்குறதா, இல்லை வேலையை பார்க்குறதா, தொழிலை பார்க்குறதா, இல்லை தேவையில்லாத மருத்துவ செலவுகளை பார்க்குறதா, இதில் ஒரு குடும்பத்திற்காக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ண முடியல, வெளியில் போக முடியல, காசை எங்கே செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் அலைஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு அந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை நிலையை யார்கிட்ட போய் புலம்பி தவிக்கிறதுன்ற ஒரு நிலைமை தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரியான ராசி என்பர்களுக்கு நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் இந்த பதிவை பார்க்குறதுலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிடும். நம்ம வக்ரகதியில் நமக்கு குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, நம்ம எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு முழுமையாக தெரிய வந்துடும். அதனால இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். இந்த மகர ராசி என்பர்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அவர் வக்ரகதி அடைகிறார். நான் முதலியே சொன்ன மாதிரி மகர ராசி என்பர்களுக்கு விரய ஸ்தானாதிபதி, உபஜய ஸ்தானாதிபதி. அந்த உபஜய ஸ்தானாதிபதி 3ஆம் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானத்தில் 25% கெடு பலன்களையும், அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம்ன்றது ஒரு 60% கெடுபலன்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காரண பாவகமாக இருக்கும். இந்த பாவகத்துக்கு உண்டான அதிபதி 5ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். அந்த மறைவு ஸ்தான அதிபதியே வக்ரம் அடையும் போது உங்களுக்கு என்ன சொல்ல போறாரு, சுப தன்மையை தான் கொடுக்க போறாரு. தொழிலில் நிறைய நஷ்டங்கள் இருக்கு, நிறைய கேஸ் இருக்கு, வழக்குகள் இருக்கு, தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்து இந்த மாதிரியா சந்திக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. யார் இடத்துலையும் நீங்கள் லீஸுக்கு தான் வச்சு அந்த இடத்துல நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க. ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதமாக அந்த இடத்தின் பேரில் தேவையில்லாத வழக்குகள் ஓனர் மேலே போட்டிருப்பாங்க. அந்த ஓனர் உங்களை கடையை காலி பண்ண சொல்லி ஒரு 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டார்ச்சர். இத்தனைக்கு நீங்கள் பணம் கொடுத்துருக்குறீங்க, உங்கள் தொழில் நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கிற உங்களுடைய வருமானம் கடனை அடைக்கிறது கூட உண்டான வருமானமாக இருக்குது. ஆனால் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு சட்ட சிக்கல்கள், இந்த மாதிரியான உங்களுடைய இடத்துல ஒரு சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள், தொழில் செய்யக்கூடிய இடத்துல சிக்கல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். அடுத்து குடும்பம் சம்பந்தமான சில பேருக்கு, அதாவது மே மாதம் கல்யாணம் ஆயிருந்திருக்கும், குரு பகவான் பயிற்சி ஆனதுலேருந்து இந்த மகர ராசி என்பர்கள்லாம் அப்படியே அந்த இது எல்லாம் 7.5 சனி எல்லாம் முடிஞ்சு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கும். திருமணம் ஆனதுக்கப்புறம் ஐயோ திருமணம் ஆன முன்னாடியே நான் நல்லா இருந்தேன், திருமணம் ஆனதுக்கப்புறம் நான் ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டேன், ஏண்டா வாழ்றோன்னு இருக்குது, எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையே ஒரு போதுமானதாக இருந்தது, இப்போ எனக்கு தலைவலி பத்தாதுன்னு இன்னொருத்தர வேற கூட்டு வந்து வச்சுட்டு அவங்க குடும்பம் இப்படி. இந்த மகர ராசி அன்பர்கள் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவு. இது வரைக்கும் அமைதியான இருந்த ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலியில் வீட்டில் அந்த வீதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்னைக்கு திருமணம்
திருமணம் ஆச்சோ, ஓ இந்த பையனுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்குது, இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்குன்றது ஊருக்கே தெரியும் அளவுக்கு அந்த சண்டை சச்சரவுகள் இப்படியெல்லாம் அந்த ஒரு பாடாப்படுத்துகிற அளவுக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு திருமண உறவில் ஒரு கசப்பான தன்மைகள், கணவன் மனைவி அந்யோன்யம்ன்றது எங்கேயுமே இல்லை. மகர ராசி என்பவர்களுக்கு ஒருத்தர் ஒன்று பேச, இன்னொருத்தர் இன்னொரு பேச, இந்த மாதிரியான ஈகோ ப்ராப்ளம்ஸ்லேயே நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த மாதத்துலலாம். இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரங்க. உங்களுக்கு அந்த சுகஸ்தானாதிபதியை நோக்கி நகர்வதனால இந்த குரு பகவான் உங்களுக்கு தேவையான ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்கும், அடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும், சில திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க, ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பீங்க, மனதளவில் நொந்து போய் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலாக அந்த குழந்தை பாக்கியம் இல்லாததுனால நீங்கள் மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கீங்க. அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். ஏன்னா குழந்தை பாக்கியம்ன்றது 5ஆம் இடம், அங்கே குரு பகவானே இருக்கிறார். அதனால அந்த காரகபாவ நாஸ்தினால உங்களுக்கு அந்த குரு பாக்கியம், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போ மருத்துவ ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த நேரமாக இருக்குது. அதனால யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கோங்க. உங்களுக்கு இந்த 4 மாதம் ஒரு சிறப்பான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டத்தில் பெண்களாகப்பட்டவர்கள், மகர ராசி பெண்களாகப்பட்டவர், உங்களுடைய உள் மனசுல ஒரு நிறைய ஏக்கங்கள் இருக்கு. இதை சாதிச்சிட முடியுமா நம்மளால, நம்ம குடும்பத்தினால இந்த ஒரு சாதனைகள்லாம் செய்ய முடியுமா, என்னங்க பெரிய சாதனை உங்க மனசுல இருக்கு, ஒரு வீடு கட்டணும், இழந்த நகையை மீட்டெடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு சாதனைகள் தான் நீங்க பெரிய அளவுல வச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் செய்ய மாட்டாரா அந்த குரு பகவான்? கண்டிப்பா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு கண்ணை திறக்க தான் போறாரு. கண்டிப்பா நீங்களும் ஒரு சமுதாயத்துல வெளியில வரக்கூடிய உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. மகர ராசி பெண்களுக்கு கணவரால நிறைய ஒரு துன்பப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள், மகர ராசி பெண்கள் எல்லோருக்குமே அந்த துன்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய நேரம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அவரை டைவர்ஸ் பண்ணவும் முடியாது, அடுத்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் பண்ணாலும் குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்களே அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு. மகர ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது. அடுத்து திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே, நீங்க திருப்தி அடையாத வாழ்க்கையில இருந்தாலும் அந்த திருப்தி அழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த குரு வக்ரகதி அடைய போறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் கடன்களால் மிக அவதிப்பட்டு இருக்கிறீங்க. அந்த கடனுடைய அளவு, வேலையில் பார்க்குறதா இருந்தாலும் சரி, தொழில் வச்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த கடனுடைய அளவு 50% அப்படியே நிவர்த்தி ஆகுவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு மாதமாக தான் இந்த 4 மாதங்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. நம்ம இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்ரமே அடைந்திருக்கிறாரு அப்படின்ற போது உங்களுக்கு 200% முழுமையான பலனை கொடுக்க போறாரு. இல்லை இயல்பு நிலையில் இருக்கிறாருன்னா ஒரு 100%க்கும் குறைவாக ஒரு பலன்களை தான் கண்டிப்பாக கொடுக்க போறாரு. அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும், உங்களுக்கு ஜாதகம் இல்லை, திருமண முயற்சிக்காக ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், உங்களுடைய பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும்னு நினைக்கிறவங்களும், உங்கள் குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.